இப்போ ஆயத்தொலை வடிவில் இதுல ஒரு 4 டைப்ல இதுல சம்ஸ் வருது. 4 டைப் நான் சொல்றேன். ஒவ்வொரு 5 மார்க்கையும் நம்ம டைப்ஸா பிரிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப். ஃபர்ஸ்ட் டைப் நீங்க உங்க சிடபிள்யூல முதல்ல இருக்கிறது பாருங்க. ஆயத்தொலை வடிவில் முதல் 5 மார்க் டைப். அது டைப் டாபிக் போட்டிருக்கலாம், ஒருவேளை நான் போடல, சாதாரண ஃபார்முலா எழுதியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1, நாற்கரத்தின் பரப்பு. இது ஷார்ட்டா எழுதியிருக்கேன். நான் எப்படி சொல்றேன், இது மெட்டீரியல்லாம் வந்து ஷார்ட்டா எழுதியிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியணும். மெட்டீரியல் பார்க்கும்போது ரொம்ப பெரிய கொஸ்டின் ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்ல, சிம்பிளா இருக்கணும். கொஸ்டின் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ், இந்த வார்த்தை நாற்கரத்தின் பரப்பு, இந்த நம்பர்ஸ் பார்த்த உடனே உன்னால ஈஸியா அந்த சம்ம புரிஞ்சுக்க முடியணும். மெட்டீரியல் ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்ன இவ்வளவுதான் கொஸ்டின். 8,6 5,11 மைனஸ் 5,12 மைனஸ் 4,3 நாற்கரத்தின் பரப்பு காண்க. அவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். ஒரு கொஸ்டின்ல புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்லயும் இப்படிதான் இருக்க போகுது. கொஸ்டின்ல ஷார்ட் பண்ணி நானா கையில எழுதி தர கொஸ்டின் அப்புறம் இப்படிதான் இருக்கும். பட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல் கொஸ்டின் இருக்கும். அது புக்ல இருக்கிறது மாதிரிதான் இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது தெரியும் வித்தியாசம். எல்லாமே ஷார்ட்டா பார்க்கணும், ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி தயார் பண்ணது. இதுல ஆக்சுவலா இந்த நாற்கரத்தின் பரப்பு என்ன சொல்லுவாங்க, புக்லயுமே கூட எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அந்த டயக்ராம் நாற்கரத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பு போடுற மாதிரி இருக்கு. புக்கு கொஸ்டினுக்கு நம்ம அந்த படம் வர வேண்டியது தேவையானு தெரியல, அவசியம் தேவையில்லை. அதுல என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம படமே இல்லாம போடலாம். ஒருவேளை இதுல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா, வந்திருக்குது இதே நாற்கரத்தின் பரப்புல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா படம் போடணும். புக் கொஸ்டின்ஸ் நமக்கு நல்ல ஃபெமிலியர் ஆயிட்ட பிறகு அந்த சம்சா இருந்தா டைரக்டா என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். படம் போட தேவையில்லை. நாற்கரத்தை வரைய வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. தனியா அதுக்குன்னு எதுவும் படத்துக்குன்னு மார்க் கிடையாது. நீங்க அந்த ப்ராப்ளம் போட்டு நீங்க சொல்லக்கூடிய ஆன்சருக்கு தான் மார்க்கே தவிர படத்துக்குன்னு தனிப்பட்ட மார்க் எதுவும் கிடையாது. ஆனா கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும்போது அப்ப என்ன பண்ணணும், நீங்க படம் போட்டதான் அந்த எண்கள் கொடுக்கப்பட்ட அந்த புள்ளிகள் வந்து சரியான அமைப்புல இருக்கா, நாற்கரத்தை உருவாக்குச்சான்றது தெரியும். இதை பத்தி இப்பவே நிறைய பேசுறது தேவையில்லைன்னு தோணுது. இப்போதைக்கு எளிமையா பார்ப்போம். 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் இல்ல, நம்பர் பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட் பாரு, என்ன பாயிண்ட்? 8,6 5,11 மைனஸ் 5,12 மைனஸ் 4,6. இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற எண்கள். இந்த எண்களை முதல்ல எழுதிடுவோம். புள்ளிகள், ஃபர்ஸ்ட் புள்ளி 8,6, ரெண்டாவது புள்ளி 5,11, மூன்றாவது புள்ளி மைனஸ் 5,12, நான்காவது புள்ளி மைனஸ் 4,3. இவ்வளவுதான் எனக்கு தேவை. கேட்டது என்ன, இந்த 4 புள்ளிகள் ஒரு நாற்கரத்தை அமைக்கிறது. அந்த அமைக்கப்படுகிற அந்த நாற்கரத்தினுடைய பரப்பு இப்ப கேள்வியா இருக்கு. முதல்ல இது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த புள்ளிகளுக்கு எல்லாமே கோஆர்டினேட் சொல்லுவாங்க இல்லையா. கிராம பொறுத்தவரையிலும் புள்ளிகள் எழுதும் போது என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புள்ளியை வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது எக்ஸ் அச்சு சம்பந்தப்பட்டது, இது ஒய் அச்சு சம்பந்தப்பட்டது. இந்த புள்ளிகள் எந்தெந்த டிஸ்டன்ஸ் இருந்தோ, எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் வச்சு அந்த புள்ளியை குறிக்கணும். இதுதான் அமைப்பு. அப்ப எல்லாமே முதல்ல வர்றதெல்லாம் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். ரெண்டாவது வர புள்ளிகள் நம்பர்ல என்னது, ஒய் கோஆர்டினேட் சொல்லுவோம். ரைட். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 எண்கள் இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் நான் நம்பர் தரும்போது எக்ஸ் ஒய் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்றேன், இது முதல் புள்ளி. அப்ப இது என்ன பண்ணலாம், x1 y1 இல்லையா. இது ரெண்டாவது புள்ளி, இது x2 y2. மூணாவது புள்ளி x3 y3. நாலாவது புள்ளி x4 y4 நம்ம எழுதுறது. இது புரியுதா பாருங்க. முதல்ல நீ என்ன செய்யற, கொடுத்த புள்ளிகளை இது மாதிரி எடுத்து எழுதிக்கிற.
வரிசையா எழுதிக்கிற x1y1 x2y2 x3y3 x4y4 இப்படி நம்ம புள்ளிகள் எழுதிக்கிறோம். அப்படி வந்து இது மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம சம்ஸ் போடுவோம். ரைட். இப்போ இந்த சம்ல முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த சம்முக்கான ஃபார்முலா எழுதும்போது இப்படிதான் எழுதுறோம். முதல்ல நாற்கரத்தின் பரப்பு சீக்வல்ட்டுக்கு அப்புறமா 1/2 சீக்வல்ட்டுக்கு அப்புறமா 1/2 ஒரு இது மாதிரி ஒரு நீளமான கோடு போட்டுக்கிறோம். ஃபார்முலா எழுதுறீங்க x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ன்னு எழுதிடுறோம். இங்க பாருங்க, முதல்ல 4 புள்ளி எழுதிட்டுனா 4 புள்ளி முடிச்ச உடனே முதல் புள்ளியை திரும்ப எழுதும். அதாவது மறுபடியும் என்ன எழுதணும், x1 y1 எழுதணும். புரியுதாப்பா? இது என்ன எழுதுங்க, புரியுதா? ஃபார்முலா இதுதான் அந்த சம்முக்கு. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் x1 y1 எழுதணும். இது புரியுதா? இதுக்கு அடுத்ததுதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடங்கள்ல அந்த புள்ளிகளை எழுதணும் இல்லையா? இது ஒரு ஸ்டெப்பு இல்லையா? இது ஒரு ஸ்டெப். இங்க என்ன எழுதுவோம், சதுர அலகுகள் எழுதுவோம். இது வந்து ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இது எழுதினாவே மார்க் கொடுத்துருவோம், 1 மார்க் கொடுத்துருவோம். இதான் ஃபார்முலாவே. இதுக்கு அடுத்ததுதான் எழுதணும். இங்க போர்டுல இடம் இல்லை, நான் இதுல என்ன பண்ண போறேன், அழிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை எழுத போறேன் இல்லையா? இந்த ஸ்டெப்ல எழுதி முடிச்சோம். என்ன பண்றோம், இதுக்கு அடுத்து அந்த புள்ளிகளை அப்படியே இங்க ஃபில் பண்ண போறோம். இது அடுத்த ஸ்டெப்ல செய்யணும். நான் இடம் இல்லை, போர்டு ஃபுல்லா கவர் ஆகாதுன்றதுனால அதை அழிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இங்க வருவோம், நம்பர்ஸ் கவனிப்போம். முதல் நம்பர் என்ன, x1 y1 8 6. இது கேப் நல்லா கொஞ்சம் ப்ராடா இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு பெருக்கும் போது கிராஸ் போகும்போது ஈஸியா இருக்கும். அடுத்த நம்பர் என்ன, 5 11. அடுத்த நம்பர் என்ன, 12. அடுத்த நம்பர் என்ன, திரும்ப என்ன பண்ணணும், இதை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எண்களை எழுதுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கவனமா புரியுதா பாரு, புரியுதா? கொடுத்த எண்களை வரிசையா எழுதி, அவ்வளவுதான். ஃபார்முலா ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்லை. என்ன பெரிய கஷ்டம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. x1 y1 அப்படியே வரிசையா அப்படி ஒண்ணு எழுத வேண்டியது. அடுத்த ஸ்டெப்ல அந்தந்த இடத்துல அந்த நம்பரை ஃபில் பண்றோம். ஒண்ணு சிரமம் இருக்கு, அதுதான் தோணுது இல்லையா? ஈஸி தானா? ரைட். வெவ்வேறு மெத்தட்ல இதை சால்வ் பண்றோம். நாம இங்க யூஸ் பண்றது இந்த, நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். எப்படி பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு, இதுதான் ஸ்டார்டர். ஃபர்ஸ்ட் இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 8. 8ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்டெப் 8ல ஆரம்பிக்கிறோம். எப்படி, இது 2 கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து கிரீன் கலர் 8 11 கிராஸ் பண்ற மாதிரி போடுறேன். ஏன்னு சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இது கிராஸ் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். என்ன பண்ண, 6 விட்டுட்ட, கவனிச்சிங்களா? அதுக்கு வேலை இருக்கு, இன்னொரு வேலை இருக்கு. 5 12. அதுக்கு அடுத்து என்ன வரும், -5 3. அப்புறம் இந்த அம்புகுறி போடும்போது ஒரு விஷயம் நீ பார்க்கணும். இந்த அம்புகுறி ஸ்டார்ட் பண்றது 8ஐயும் டச் பண்ண கூடாது, அம்புகுறி முடியுது 11ஐயும் டச் பண்ண கூடாது. ஏன்னா இது ஒரு குழப்பம் வந்துடும், நிறைய பார்த்து திருத்தும் போது. இது இந்த அம்புகுறி என்ன ஆயிடும், மைனஸ் மாதிரி உனக்கு தோட ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்கும்போது தப்பாகுது. இங்க மைனஸ் இருந்தா அந்த மைனஸ் தெரியாம போயிடும். இது மாதிரி நுணுக்கங்களா இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 8ஐயும் இந்த அம்புக்குறி ஸ்டார்ட் பண்ணும்போது டச் பண்ணக்கூடாது. அம்புக்குறி முடிகிற இடத்துல இந்த 11 என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. நல்ல ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டு எழுதினா ப்ராப்பரா எழுத முடியும். நல்ல ஸ்பேஸ் கேப் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது எழுத போறது இல்லை, ஃப்ரீயா தான் இருக்கிற இடம். நல்ல கேப் இருக்கட்டும், அழகா இருக்கட்டும். கிராஸ் பண்ணியாச்சு. வித்தியாசத்துக்காக வேற கலர் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் எதை நம்ம நம்பர் விட்டோமோ அந்த நம்பர்ல இப்போ ஆப்போசிட்டா நம்ம போடுறோம். 6 விட்டுட்டோம் இல்லையா, இப்போ ஆப்போசிட்டா வருவோம். கலர் வேரியேஷன் பார்த்துக்கோ. 6 8 நேரம் விட்டுட்டா எந்த நம்பரை கிராஸ் ஆகும், 5ஓட. நல்லா புரிஞ்சுக்கோ. 11
கவனிச்சியா? இது டெஸ்ட் பண்ணல நான். 12 ஒரு ஐடென்டிபிகேஷன், அவ்வளவுதான். அதோட பெருக்கணுன்றதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன். இது புரியுதா பாருங்க. சோ கிரீன் கலர்ல போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன் பிங்க் கலர்ல நான் போட்டிருக்கேன். இந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் போடும்போது 8ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 6 வச்சு என்ன பண்றேன், ரிவர்ஸ் பண்றேன். இதுல டவுட் இருக்குதா யாருக்காவது? இதுவரை நம்ம சின்ன ஒரு பிளே மாதிரி, விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம பெருக்கவே போறோம். ரைட், என்ன பண்ண போறோம்? சீக்வல் டு 1/2 பெரிய பிராக்கெட் ஒன்று போட்டுக்கிறோம். உள்ளுக்குள்ள 2 பிராக்கெட் வரப்போகுது. என்னென்ன வரப்போகுது பாருங்க. இந்த கிரீன் மல்டிபிளிகேஷன் எல்லாம் போறோம், கிரீன் பெருக்கல் எல்லாம் போடலாம். முதல்ல பாரு, 8ஐயும் 11ஐயும் பெருக்கு என்ன வருது? 88. உள்ளுக்குள்ள ஒரு பிராக்கெட் போடுறேன். ஏன்னா கிரீன் பெருக்கிறதுலாம் நான் கிரீன்ல எழுத போறேன். இந்த கலர்ல ரோஸா இது என்னது, இது பிங்க் பெருக்கெல்லாம் தனியா அந்த கலர்ல போடுறேன். உனக்கு ஈஸியா இருக்கும், கலர் வேரியேஷன் தெரியும். 8 11 88, 5 12 60. அடுத்து -5 3, இல்ல ஏதாவது ஒரு நம்பர் மைனஸா இருந்தா -15 வரும், உனக்கு தெரியும். ரைட், அடுத்து பெருக்கியாச்சா? அடுத்து என்ன? 4 6. இப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப தொடர்ந்து என்ன போடணும்? நடுவுல மைனஸ். இப்போ அடுத்த பிராக்கெட் நான் என்ன பண்றேன்? ரோஸ்ல போடுறேன், பிங்க்ல போடுறேன். ஏன்? இது வேற ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால மைனஸ் போட்டேன். ஆப்போசிட் இல்லையா? 6 5 பெருக்கினா என்ன வந்துடும்? 30. அடுத்து 11 -5 -55. 12 4 48. 3 8. க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனல் பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நல்ல பாரு, இந்த பெருக்கல்கள்லாம் பாரு. கலர் வேரியேஷனுக்காக கிரீன் மல்டிபிளிகேஷன் எப்படி போட்டிருக்கேன், சென்டர்ல மைனஸ் ஒயிட்ல போட்டிருக்கேன். பிங்க் மல்டிபிளிகேஷன் ரிவர்ஸ் சைட்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் புரியுதா பாரு, பெருக்கல்கள்லாம் பண்ணியிருந்ததெல்லாம் புரியுதா? ஒன்றும் சிரமம் இல்லையா? சரி, அடுத்து என்ன செய்ய போறோம்? இதோட ஃபைனல் ஆன்சர் ஒன்னா சேர்க்க போறோம். எல்லா கிரீனையும் ஒரே கிரீனா எழுத போறோம், எல்லா பிங்கையும் ஒரே பிங்கா எழுத போறோம். இந்த கிரீன்ல இருந்து அந்த பிங்கை சப்ராக்ட் பண்ண போறோம். இதுதான் நடக்க போகுது, வேற ஒண்ணும் செய்ய போறது. செய்யலாமா? எப்படி சார் எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குறது? இதுல என்னெல்லாம் வருது பாரு. பிளஸ் நம்பர்ஸ் வருது, மைனஸ் நம்பர்ஸ் வருது. உதாரணமா இந்த கிரீன்ல 2 பிளஸ் நம்பர் இருக்கு, 2 மைனஸ் நம்பர் இருக்கு. இந்த பிங்க்ல பாரு, இங்க ஒரு பிளஸ் நம்பர், இது ஒரு பிளஸ் நம்பர், இது ரெண்டும் மைனஸ் நம்பர். அப்ப இதுக்கு தனியா நம்ம கூட்டி கழிச்சுக்கு போறோம், அதுக்கு தனியா கூட்டி கழிச்சுக்கு போறோம். இந்த கூட்டி கழிக்கிறது கூட என்ன பண்றோம், இந்த கலர்ல சிக்னலா இருக்கும். கிரீனோட கூட்டல் பாரு, 88 பிளஸ் போட்டு தனியா கூட்டிக்குவோம். 88 60. மைனஸ் ஓட கூட்டல் 15 24. இப்படி கூட்ட ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ரஃப் ஒர்க், தனியா என்ன பண்ணலாம், ரஃப் ஒர்க் ரைட் சைடுல செய்யணும். இடம் இல்லை, இங்க செஞ்சுக்கிறோம். என்ன தோணுது நாங்க எழுதுறோம். இப்போ இதோட கூட்ட சொல்ல அப்படி கூட்டிக்க எதுனா வருது. 8 0 என்னப்பா? 8 8 6 எவ்வளவுப்பா? 14. சரியா போச்சு. இப்போ இங்க மைனஸ் சைட்ல 5 4 9 1 2 3. இப்போ மைனஸ். புரியுதப்பா? ஏன் மைனஸ்? இது பிளஸோட கூட்டல், இது மைனஸோட கூட்டல். பிளஸ்ல இருந்து என்ன பண்ணணும், இத சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அப்படியே கழிக்கலாமா? 1/1 போடணுமா? அப்படியே கழிக்கலாமா? 8ல 9 போகாது. இது ஒண்ணு கடை வாங்குற. 18ல 9 போன எவ்வளவுப்பா? என்ன வரும்? இங்கே போடலாமா? எவ்வளவு வரும்? 9. 18ல 9 போச்சுன்னா 9. இது 13. 13ல 3 போனா எவ்வளவு? 10. இப்போ இது பெரிய நம்பரா இருக்கிறதுனால இங்க என்ன சைன் வரும்? இப்போ பிளஸ் தான் வரும். இதுல குழப்பம் இல்லையா? சரி, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபைனல் ஆன்சர் எனக்கு 1/2 கிரீனோட ஃபைனல் ஆன்சர் நான் கிரீன்லயே போடுறேன். எவ்வளவு வந்துச்சு எனக்கு? 109 வந்துருக்குது.
மைனஸ் யாரோட கூட்டல் எனக்கு வேணும்? ரோஸா பிங்கோட கூட்டல் வேணும். அந்த பிங்கையும் நான் இங்க கொஞ்சம் சைட்ல போடுறேன், பிங்க் கலர்லயே போடுறேன். பிளஸ் மைனஸ் பிங்கோட பிளஸ் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுப்பா. 30, 24 இது பிளஸ்க்கு நேரா போட்டு, மைனஸ்க்கு நேரா மைனஸ் நம்பர்லாம் சொல்லுப்பா. 55, 48. இப்ப இது தனியா தனியா கூட்டிக்குவோம், கூட்டி கழிப்போம். கூட்டுங்க 4, 5 நடுவில் மைனஸ், கூட்டுங்க 13, 5 8 13, 3 மிச்சம் 1 10. இப்ப பாத்தீங்கன்னா 54 பிளஸ் நம்பரு மைனஸ் 103 சின்ன நம்பரு. அப்போ இதுதான் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. நமக்கு இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வேணும், கழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து தான் இது கழிக்கணும். பெரிய நம்பர்ல இருந்து என்ன பண்ணணும்? சின்ன நம்பரை கழிக்கிறோம். அப்ப எப்படி கழிக்கிறோம்? நம்ம 103ல இருந்து 54 கழிக்கிறோம். கழிச்சுன்னா 3 4 போகாது, கடை வாங்குற. இது 9, இது 13 ஆயிடும். அப்ப என்ன வந்துடும்? 9. 9ல 5 போனா 4. மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர் குறிய விடைக்கு போட போற போட்டாச்சு. சோ மொத்தமா அங்க போட வேண்டிய நம்பர் என்ன? வெறும் 49 மட்டும்தான். இதெல்லாம் புரியுது போட்டுவா. இந்த கிரீன் டோட்டல் போட்டது, ரோஸ் டோட்டல் போட்டதெல்லாம் புரியுதா பாரு. இதெல்லாம் ரஃப் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும், அப்புறம் என்ன ஆயிடும்? ஈஸியா போட ஆரம்பிச்சிருவேன். பிளஸ் தனியா மைனஸ் தனியா, அப்புறம் டிஃபரன்ஸ் வித்தியாசத்தை. சரியா? இந்த ஸ்டெப் புரியுதா? சரி, தொடர்ந்து அங்க போலாம். இப்ப அடுத்து பாருங்க, 1/2 பிராக்கெட்டுக்குள்ள முதல் டோட்டல் என்னப்பா? ஃப்ரீ பண்ணி அழகா இது பிராக்கெட் ரிலீஸ் பண்றேன். எவ்வளவுப்பா? 109 மைனஸ், உள்ளுக்குள்ள பாரு, இது மைனஸ், இந்த மைனஸ் என்ன ஆகும்? ஏன்னா பிராக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது இதையும் ரிலீஸ் பண்றேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா பிளஸ் தான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டேர்மோட முதல் நம்பரே அதுதான், அது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா இங்க என்ன ஆகும்? இந்த மைனஸ் பிராக்கெட்டுக்கு உள்ள போகும்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் தான் மாறும். அப்ப என்ன ஆயிடும்? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் தான் கிடைக்கும். பிளஸ் இந்த 49 அப்படியே எழுதிடலாம். பிங்க்ல எழுதுமா? பிங்க்ல எழுதிடலாம். ஒன்னா ஆயிடும் போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? சேம் கலர் எழுதிடலாம். ரைட்டா? இப்ப என்ன ஆச்சு? என்ன பண்ணுங்க சொல்லு. இங்க இருந்து ஆரம்பி. இத பிங்க் தனியாகவும் கிரீன் தனியாகவும் போட்டிருக்கோம். கிரீன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டோம். மைனஸ் பிங்க் மல்டிப்ளை தனியா அங்க எழுதிட்டோம். கிரீன் எல்லாம் ஒன்னா மெர்ஜ் பண்றோம், ஒரே நம்பரா இருக்கும். சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும், சிங்கிள் நம்பரா மாத்தணும். மாத்தியாச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஒரு சிங்கிள் நம்பரா மாத்தியாச்சு. அப்புறம் இந்த மைனஸ் எல்லா இடத்துலயும் மைனஸ் வரும், ஃபார்முலால மைனஸ். அப்போ மைனஸ் உள்ளுக்குள்ள அந்த செகண்ட் மல்டிபிளிகேஷன் மைனஸா இருந்தா என்ன ஆக்கிடும்? அதை பிளஸ் ஆகிடும். ஒருவேளை இங்க பிளஸ்ஸாவே இருந்தா மைனஸ் ஆகிடும். புரியுதாது? செகண்ட் டோட்டல சைன் சேஞ்ச் பண்ணி அங்க எழுத வேண்டியது ஃபைனலா. இப்போ மொத்தம் இங்க இருந்த இது ஒரு தனித்தனி பிராக்கெட், இந்த டோட்டல் பிராக்கெட் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே ஒரு பிராக்கெட் ஆயிடுச்சு. இப்ப இதை என்ன பண்ணணும்? ஒன்னா மிக்ஸ் பண்ணணும். இதுவரையிலும் தனித்தனியா இருந்தது, கவனிச்சியா? இதுவரையிலும் எப்படி இருந்தது? 109 யாரோட டோட்டல்? மொத்த டோட்டல் ஃபார்வர்ட் டோட்டல். ஃபார்வர்ட் டோட்டல் இது 109. ரிவர்ஸ் டோட்டல் எவ்வளவு? 49. ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ண போறேன். அது இப்ப என்ன ஆயிட போகுது? குவைட் ஆயிட போகுது. அது இல்லாமா சொல்லுங்க, ரெண்டு ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 109 49. 9 9 18 8 மிச்சம் 1 5 1. அப்ப இப்படி மாறிச்சு பாரு. 1/2 ஒரே பிராக்கெட்டு 158. ரைட். இப்ப அடிக்கலாம், ரெண்டாவது போல அடிக்கலாம். சுருக்கணுன்றதுனால அடிக்கிறேன். அடிச்சுன்னா எத்தனை முறை இது? 7 2 14 மிச்சம் 1 8 9 முறை 79 சதுர அலகுகள். ஒண்ணு இல்ல, 7 2 14, 1 பேலன்ஸ் 8ஓட சேரும், 9 2 18. அப்ப 79 சதுர அலகுகள் தான். இது புரியுதா பாருப்பா? நாற்கரத்தின் பரப்பு 79 சதுர அலகு. ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது என்ன எழுதணும்? நாற்கரத்தின் பரப்பு
புரியுதாப்பா? இது புரியுதா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? நல்ல கவனி. ரைட், போ 4 எண்கள் தராங்கப்பா. இந்த எண்கள் அப்படின்னு சொல்றதை விட 4 புள்ளிகள். இந்த 4 புள்ளி என்ன பண்ணணும்? அதே ஆர்டர் எழுதி சொன்னா இதுக்கு ஃபார்முலா நான் முதல்ல சொல்லிட்டேன். நாற்கரத்தின் பரப்பு = 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் x1 y1 எழுதணும். சரி, அது ஃபார்முலா. சதுர அலகு போடணும். நான் இடம் இல்லை, எனக்கு போர்ட்ல பிராடா எழுதி காமிக்கணும். என்ன பண்றேன் நானு? அதையே அழிச்சு போட்டேன். பட் நீங்க என்ன பண்ணணும்? தனி ஸ்டெப்பா அடுத்த ஸ்டெப்ல இது எழுதணும். x1 y1 அந்த x2 y2 அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அந்தந்த புள்ளிகளை மேல நான் குறிச்சிருக்கிறேன், எது புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிகளோட ஃபில்அப் பண்றேன். இது புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டெப் புரியுதா? இதா புரியாம இருக்குதா? இங்க எல்லாரும் புரியுதா? பூவர்ஸ் வேற. ரைட், இது ஃபார்வர்டு. இது நேரடியா நேர்மறையா பெருக்கிறது. 8ல ஆரம்பிக்கிற 8 11 ஒரு கலர்ல போட்டிருக்கேன். 8 11 பெருக்கணும், 5 12 பெருக்கணும், -5 3 பெருக்கணும், -4 6 பெருக்கணும். முடிஞ்சு போச்சு. 4 பெருக்கலுக்கு வரும். நாற்கரத்துல வரும் 4 பெருக்கல் வரும். வந்துருச்சு. எதிர் பக்கமா போடும்போது நடுவுல மைனஸ் போட்டுட்டு எதிர்பக்கமா பெருக்கிறதெல்லாம் வித்தியாசத்துக்காக வேற கலர் போட்டிருக்கேன். 6 5ஓடு பெருக்கிறோம், 11 -5ஓடு பெருக்கிறோம், 12 -4ஓடு பெருக்கிறோம், 3 8ஓடு பெருக்கிறோம். அதெல்லாம் இங்க போட்டிருக்கேன், பெருக்கி பெருக்கி போட்டிருக்கேன். இதுவரை புரியுதா? ரைட். அடுத்து இந்த டோட்டல் தனியா நான் கிரீனோட டோட்டல் இங்க போட்டிருக்கேன். கிரீன் கலரோட டோட்டல் பிளஸ் தனியாவும் மைனஸ் தனியாவும் எடுத்து இதை தனியா டோட்டல் பண்ணி அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்றேன். தப்புலாம் போடு மைனஸ் பண்ணி எவ்வளவு வந்திருக்கு? எனக்கு 109 வந்தது. இது புரியுதா பாரு? சாதாரண கூட்டல் தான் இது. கூட்டலும் கழித்தலும். ரைட், அது இன்னுமே தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டோட்டலா இருக்கு, நடுவில் ஃபார்முலா மைனஸ். இது மைனஸ். இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் பாரு. 5 6 11 -5 12 -4 3 8 அதெல்லாம் இங்க பெருக்கி இருக்கேன். இதோட டோட்டல் இங்க போட்டிருக்கேன் பாரு. அதே கலர்ல போட்டிருக்கேன், ஈஸியா புரியும்ன்றதுக்காக. பிளஸ் டோட்டல் மைனஸ் டோட்டல் அப்புறம் டிஃபரன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் டோட்டல் பெருசா வரணுன்றதுலாம் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. பிளஸ் டோட்டல் சின்னதா வரும், மைனஸ் டோட்டல் பெருசா வரும். நமக்கு தேவை வித்தியாசம் தான் வேணும். பிளஸ் டோட்டல் மைனஸ் டோட்டல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்ப எது பெருசா இருக்கோ என்ன பண்ணணும்? அதுல இருந்து சின்னதை கழிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. 103 பெருசா இருக்குது, 54 சின்னதா இருக்கு. என்ன பண்ணணும்? 103 மேல போட்டு 54 கீழே போட்டு கழிக்கணும். கழிச்சு என்ன வருது? 49 வருது. ஆனா எப்பவுமே நம்ம ரூல் சொல்றோம். என்ன சொல்ற ரூல்? விடைக்கு எப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் சைன் தான் போடணும். அப்படி பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் எது? இல்ல 103. அப்போ அதோட சைன் என்ன? -49. இதெல்லாம் புரியுதா? நிதிஷுக்கு புரியுதா? ரைட். எல்லாத்தையும் இந்த -49 இங்க போட்டாச்சு. இந்த மைனஸ் என்ன ஆகும்னு சொன்னா உள்ளுக்குள்ள போகும். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு? இது ஃபார்வர்டு டோட்டல், இது ஆப்போசிட் டோட்டல். இது ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணணும். ஒரே நம்பரா ஓட இருக்கு, சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஒன்னா மெர்ஜ் பண்ணும்போது ரெண்டும் ஒரே சைன் இருந்தா இங்க போட்ட போற. ஒருவேளை இங்க மைனஸ் இருந்திருந்தால் இதுல இருந்து அது என்ன பண்ண போற? சப்ட்ராக்ட் பண்ண போற. ரைட். அதோட ஆன்சர் எடுத்து எழுதிடுற. அது என்ன பண்ணிடுற? 2வது பொருள் அடிக்கிற. இதுவரை புரியுதப்பா? அடிச்சது 79 வந்துருது. 79 சதுர அலகுகள். ஃபைனல் ஆன்சர் நாற்கரத்தின் பரப்பு 79 சதுர அலகுகள். புரியுதா? அது போட்டுருவியா? ரைட்டா? சரி.